இன்றைக்கி நம்மளோட ஃப்ரீ ஆரி கிளாஸில் வந்து ஒரு இமேஜ் இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ராயிங் இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து ட்ரேஸ் எடுத்து அதுக்கப்புறம் சாப்பாக போட்டு நம்மளோட டிசைனை அதை கன்வெர்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ கீழே இருக்கிற ஒரு பேப்பரில் இந்த மாதிரி டிசைன் இருக்குது. இது வந்து புக்கில் இருக்கலாம், இல்லைனா சாரியில் இருக்கலாம், அந்த மாதிரி எதில் வேணால் டிசைன் இருக்கலாம். அந்த டிசைனுக்கு மேலே ட்ரேசிங் பேப்பர், அதாவது பட்டர் ஷீட் இருக்கும். அந்த பட்டர் ஷீட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதில் நான் ஃபஸ்ட்டு வந்து 2-3 ட்ராப் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருப்பேன். அது வந்து நார்மல் தேங்காய் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆனதுக்கப்புறம் துணியை வச்சு தொடச்சிட்டு சிடி மார்க்கர் சொல்லிவிட்டு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த சிடி மார்க்கர் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது நீங்கள் எந்த சாரீலேருந்து எடுத்து அந்த ப்ளவுஸ்க்கு நீங்கள் ஆரி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அந்த சாரியில் வந்து ஏதாவது பீகாக் டிசைனோ ஃப்ளவர் டிசைனோ எது இருக்குனாலும் அது மேலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்டர் ஷீட்டுக்குள்ளே லைட்டாக வந்து எண்ணெய் தடவிட்டு அது மேலே இந்த மாதிரி வச்சு வரைங்க. நார்மல் பெனில் வரைஞ்சிங்கன்னா வரைய முடியாது, அதுக்காக தான் சிடி மார்க்கரில் வச்சு வரையணும். இப்போ அழகாக அந்த பேப்பரில் உள்ள டிசைன் இதில் வந்துருச்சு. இப்போ டிசைனுக்கு மேலே என்ன பண்ணணுன்னா குண்டூசி இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே குத்தி எடுத்துக்கிட்டே வரணும். இதை குத்தி எடுத்துகிட்டு நம்ம வந்து சாப்பா போட போகிறோம். இல்லை இந்த டிசைனை வந்து அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணோன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே வந்து நான் சொல்லியிருப்பேன் கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் பண்ணுறது. அந்த மெத்தடில் கூட நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட போகிறது என்னென்னா இந்த சாப்பா பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் போட போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா சாப்பா பவுடர், அதுக்கப்புறம் வந்து கெரோசின், இது 2 வேணும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அந்த சாப்பா பவுடர் எடுத்துக்கிட்டேன். இதுவும் நீங்கள் ஆரி ஒர்க் மெட்டீரியல்லாம் வாங்குறீங்களா அந்த கடையிலே கிடைக்கும் இந்த பவுடரு. அதில் கெரோசின் ஊற்றிட்டு ஏதாவது சின்ன துணி இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நூல் இருந்தால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ளைன் அந்த நம்ம டிசைன் போடுவோம் இல்லையா அந்த துணியை வச்சுருக்கேன். நீங்கள் ப்ளவுஸுனால் ப்ளவுஸ் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த ட்ரேசிங் பேப்பர், ஓட்டை போட்ட ட்ரேசிங் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு இப்படி தேய்க்கணும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறத விட வீடியோவில் நல்லா கிளியராக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இப்போ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பரை எடுக்கும் போது டாட்டாக அப்படியே அந்த டிசைன் வந்து அந்த துணியில் வந்துடும். அவ்வளோதான். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கெரோசின் வந்து எவாப்ரேட் ஆகிடும். டிசைன் சூப்பராக வந்துருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.